இன்னும் சில மாதங்கள்ல சிறந்த கம்பெனிகளுக்கான போட்டி ஒன்று நடக்க போகுது. அதில் கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனில இருந்தும் ஒரு ஜோடி அனுப்பிச்சு இருக்கிறாங்க. அந்த ஸ்தாபனத்துடைய பவுண்டர் மெம்பர் நான். அந்த முறையில நம்ம கம்பெனி சார்பா உங்களையும் உங்க மனைவி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஏன் தயங்குறீங்க? அந்த போட்டியில நான் தோத்து போயிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார். இது ஒரு வாதமா? நோ, ஐ டோன்ட் அக்ரி. இல்ல சார், நான் ஈடுபடுற எந்த காரியத்திலையும் என்ன யாராவது முந்திட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஐ வில் பிகம் ஆல்மோஸ்ட் மேட். இது இயற்கையா எனக்கு ஏற்பட்ட மனநிலை. அதனால இந்த போட்டியில கலந்துக்கிறது அது இதெல்லாம் நான் டோன்ட் டாக் நான்சென்ஸ். கல்யாணத்துல உங்க 2 பேரையும் நான் பார்த்திருக்கேன். இந்த போட்டியில கலந்துக்கிட்டா நிச்சயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆல்ரைட் சார், அந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன். நான் சொன்னதுக்காக இன்னைக்கு சம்மதிச்சுட்டு நாளைக்கு அந்த போட்டியில நீங்க கலந்துக்கலன்னா பெர்சனலா அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது சார், நான் வரேன். சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டான். வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான். மிடுக்காக உடை அணிந்து வரும் இந்த திருடன் தலை வழுக்கை. அதை மறைக்க டோப்பா முடி அணிந்திருப்பான். இவனது இடது காது ரப்பர் காது. இவன் பேண்ட் பாக்கெட்டில் ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான். இவனை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் உடனே அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கும். ஹலோ, வீட்டுல யாரு? ஏ, இங்க யாரு? நான் வீட்டு வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன். வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான். வாடகை வசூல் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அப்பா வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன். பேப்பர்ல பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மிடுக்காக உடை அணிந்திருக்கும் இந்த திருடனின் தலை வழுக்கை. அதை மறைக்க டோப்பா முடி அணிந்திருப்பான். என்னது? வந்து பூச்சி. பூச்சியா? போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது இடது காது ரப்பர் காது. ஐயோ, காலே காலே. என்னது? ஏ பூச்சிங்க, போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது பேண்ட் பாக்கெட்டில் ஒரு பிச்சுவா கத்தி வைத்திருப்பான். சார், எழுதுங்க. ஐயோ, என்னங்க? விட்டுங்க, வாங்க, விட்டுங்க. வாடகை வாங்க வந்தேன். இந்த பொண்ணு என் பாக்கெட்ல கை விடுற மாமி. பாக்கெட்ல கை விட்டாளா? அப்படி எல்லாம் பண்ணலாமா? எத்தனை மலர் நோக்கத்து பழக்கம்? மாமி, பேப்பர்ல ஒரு திருடனை பத்தி அடையாளம் போட்டிருந்தது. அதே மாதிரி இவரு வந்தாரு. அதான் சோதிச்சு பார்த்தேன். ஐய அத்தடே, இவன் இந்த கற்பகம் காலனி முதலாளியோட ஒரே புள்ள. மூஞ்ச பாரு, திருட மாதிரியா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. ஏண்டாப்பா, நீயும் திருத்த வேண்டியதானே? வந்துடுத்து. நான் அப்பவே நினைச்சேன், அம்பி இந்த காலனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே இதுதான் நடக்க போறதுன்னு. நடந்துடுத்து. சீக்கிரம் கொடுங்கம்மா, நேரம் ஆச்சு. ஏண்டா பறக்கிற? அப்படி என்ன அவசரம்? ஹிந்தி படிச்சுக்கிட்டு வெளியூருக்கு போய் ஏதாவது நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஹிந்தி டீச்சர் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். 7 மணி ஆனா கரெக்டா வந்துருவாங்க. நம்ம 1 நிமிஷம் தாமதமா போனா போச்சு, பெரம்போட உட்கார்ந்துருப்பாங்க. அது யாரோடது? அப்பேற்பட்ட டீச்சர் அம்மா? ஆமா, உயரமா இருப்பாங்க, கருப்போ கருப்பு, குண்டோ குண்டு. போய் பாருங்களேன், வந்திருப்பாங்க. இது சத்தம் போடாம போங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம். மணி என்ன ஆச்சு? 7 ஆச்சு. எவ்வளவு நேரம் லேட்டு? 5 நிமிஷம். கையை நீட்டு. கையை கட்டிட்டு உட்காருங்க. ஒரு மொழியில முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 3 வார்த்தைகள். வணக்கம், நன்றி, நல்லது. இதுக்கு ஹிந்தியில என்ன சொல்றது? ராதாவா? டீச்சர். சரி, ராதா டீச்சர். வணக்கம், நமஸ்தே, நன்றி, தன்யவாத், நல்லது, அச்சா. டீச்சர், இப்ப எனக்கு முதல்ல தெரிய வேண்டியது வேற 3 வார்த்தை. என்ன? தொடுங்கிறதுக்கு என்ன? தோ. ஒரு ஏக். முத்தம். ஏக் முத்தம். தோ. மரியாதையா உட்காருங்க. படிக்கிற நேரத்துல என்ன விளையாட்டு? இந்த ஒவ்வொரு அக்ஷரத்தையும் 10 தடவை எழுது. என்ன சுத்தி சுத்தி புணுகு புனியாட்டம் வளைய வந்துகிட்டு இருந்தா? ஆமா மாமி, நான் கூட அவங்க 2 பேரையும் சாயந்தரம் பார்த்தேன்.
என் கண்ண கூட பட்டது. உங்க கண்ணே பட்டுடுத்தா? இதுக்கு என்ன மம்மி அர்த்தம்? அது வந்து ஏய் பசங்களா, உங்களுக்கு எல்லாம் கதை நாளைக்கு. எல்லாம் ஆத்துக்கு போங்க 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 போங்க, சீக்கிரமா ஓடுங்க போங்க. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தோ. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும். தெரியாதோ மனமோக நாங்க அனங்கே வாடுதே கனவிலும் என் மனம். தரையில் உருளுறா அவன் தலைய தடவுறா, இவ தரையில் உருளுறா அவன் தலைய தடவுறா. அறையில் நடப்பதை அவ அம்பலமாக்குறா. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும்னு தெரியாதோ. ஏமா சுசீலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி, ரொம்ப நேரமா இதுல உள்ள 5 குண்டையும் மத்தியில உள்ள ரவுண்ட்ல போட ட்ரை பண்றேன். யாரு? என்ன வேணும்? டைப் அடிக்கணும். ஐயா இருக்காங்களா? ஐயா இனிமே டைப் அடிக்க மாட்டாரு, நீங்க வேற ஏதாவது பாத்துக்கோங்க. நீங்க பாட்டு அவர் சொல்றாரு போயிடாதீங்க. மேட்ரை கொடுங்க, நான் சாயந்தரம் டைப் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நல்லது. வர்றேன் சார். என்ன நான் கஷ்டப்பட்டு வாடிக்கையாளர்களை சேர்த்து வச்சிருக்கேன், நீ பாட்டு விரட்டி அடிச்சுட்டு இருக்க. ஏங்க, மகன் சம்பாதிக்கிறான்னு சொன்னேன்,
குடும்பத்துக்கு போதலன்னு சொன்னீங்க. இப்ப மருமகளும் சம்பாதிக்கிறேன். இனிமே நீங்க எதுக்காக உழைக்கணும்? சிவகாமி, அவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு போதும். ஆனா பையன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை மறந்துட்டியா? வட்டி முதல்ல அப்படியே பாக்கி நிக்குது, அதை எப்படி கட்டுறது? சிவகாமி, இந்த டைப்ரைட்டர் பாரு, இதுல இருக்கிற இந்த சிலிண்டர் டைப் அடிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஆனா இந்த எல்லைக்கு மேல எவ்வளவுதான் அது நகர முடியாது. ஆக பழைய இடத்துக்கு அது வந்து சேரணும். இதே மாதிரிதான் மத்திய தர வர்க்கமும் ஒரு லெவலை தாண்டி அதால முன்னேற முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு வருமானம் வந்தா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு செலவு வரும். அதுல கடன்பட்டு பழைய இடத்துக்கு திரும்ப வந்துருவோம். சிவகாமி, நாம கஷ்டப்பட்டு பையனுடைய கடன் அடைக்கும் போது பெண்ணுடைய கல்யாண கடன் வர காத்துக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பவே முடியாது. ஏன்னா we belong to the middle class. இங்க வரவுக்குள்ள செலவு அடங்கவே அடங்காது. அடங்கவே இல்ல அண்ணி. இந்த ரவுண்டுக்குள்ள 5 குண்டு வந்து சேரவே மாட்டேங்குது. ஒரு குண்டு உள்ள போட்டா 2 குண்டு வெளியே வந்திருக்கு. எதுலயுமே சீக்கிரமா சோர்ந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா முயற்சி செய்யணும். நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன். என்கிட்ட கூட ராதா, என்னமோ சொல்லணும்னு ஆரம்பிச்ச, திடீர்னு நிறுத்திட்ட. என்னம்மா? என்ன கமட்டல்? ஒண்ணுமில்ல சார். ராதா, என் பேர் பெரியண்ணா. அதுக்கு பொருத்தமா இந்த கம்பெனிக்கு நான் ஒரு பிக் பிரதரா தான் இருக்க விரும்புறேனே தவிர வெறும் முதலாளியா இருக்க விரும்பல. இந்த கம்பெனில வேலை பார்க்கிற அத்தனை பேருடைய கவலை என் கவலை. அவங்க கண்ணீரை போக்க வேண்டியது என் கடமை. சொல்லுமா, உன் குறை என்ன? வருமானத்துக்குள்ள செலவு அடங்க முடியாதுங்கிற வரைக்கும் நிலைமைக்கு போயிடுச்சு. நான் புகுந்த வீடு, அந்த வீட்டுல நம்பிக்கைங்கிற விளக்கை ஏத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வழிதான் தெரியல. வழி நான் சொல்றேன். ரேஸ் கோர்ஸ்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய பந்தய குதிரையை பொதி சுமக்க போட்டது போல உன் திறமையை கிளினிக்கல் வேலையில இந்த ஆபீஸ்ல வீணாக்கிட்டு இருக்க. உன் எபிஷியன்சிக்கு இந்த ஆபீஸ்ல நீ சேல்ஸ் கேர்ள் ஆக முடியும். அந்த வேலைக்கு சம்பளம் மட்டும் இல்ல, விற்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் கமிஷன் வேற உண்டு. அதோட எனக்கு இமீடியட் நெக்ஸ்ட் பொசிஷன் இருக்க சேல்ஸ் ஆபீசர் வேலை. அது ப்ரொமோட் ஆகிறதுக்கு கூட உனக்கு சான்ஸ் இருக்கு. முடிவு என்னமா? பந்தய குதிரைதான். நான் பெட் கட்டுறேன், நிச்சயமா நீ வின் பண்ண போறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இந்த வேலைக்கு கொஞ்சம் அதிகமா பேசணும், எப்பவும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் எந்த பொண்ணுக்கும் சொல்லி தர வேண்டியதில்லை சார். I wish you the very best of luck. I'm confident you're going to have a great future. I wish you all the best. வணக்கம். நான் கிளாமர் காஸ்மெட்டிக் கம்பெனில இருந்து வரேன். இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க அழகு சாதனங்கள் தான் ரொம்ப பரபரப்பா வைக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1 அதனுடைய கவர்ச்சி, 2 அதனுடைய புதுமை, 3 அதனுடைய பயன், 4 விலை. உதாரணத்துக்கு இந்த ஹேர் ஆயில பாருங்க.